வணக்கம். இன்றைய நூல் அறிமுகத்தில் ஒரு லெஜண்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். தமிழ் இலக்கிய உலகத்துலேயும் திரையுலகத்துலேயும் ஒரு லெஜண்ட் அப்படின்னா கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள். பொதுவாக கவிப்பேரரசு வைரமுத்து அவரை பற்றின நிறைய புத்தகங்கள், அவர் எழுதின புத்தகங்கள், அவரை பற்றிய புத்தகங்கள், ஆய்வு புத்தகங்கள் இப்படி நிறைய நம்ம பார்த்துருப்போம். பட் இந்த புத்தகம் எந்த வகையில் முக்கியமானது? இது அவருடைய படைப்புகளை குறித்த ஆய்வு தான். அப்படி என்றாலும் கூட இது யாரோ ஒருத்தர் தொகுத்து எழுதுனது கிடையாது. இது ஒரு பெரிய அறிவிப்பு கொடுத்து நூற்றுக்கணக்கான படைப்புகளை வர வச்சு அவங்க எதை பற்றி எழுத போகிறேங்கிற ஒரு ஒரு சின்ன சுருக்கத்தை அனுப்பி அந்த சுருக்கத்திலிருந்து தேர்வு பெற்று அதை விரிவாக எழுதி அதிலிருந்து வடிகட்டி எழுதப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு தொகுப்பு இந்த வைரமுத்தியம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் தகவல்கள். சமீபத்தில் சென்னை லீலா பேலஸில் ஒரு நாள் பன்னாட்டு கருத்தரங்கம் வைரமுத்தியங்கிற பேரில் நடந்தது. அந்த பன்னாட்டு கருத்தரங்கத்துக்கு உலகம் முழுக்க இருந்து வைரமுத்து படைப்புகள் குறித்த 42 கட்டுரைகள் தொகுக்க பெற்று அதில் 22 கட்டுரைகள் அரங்கேற்றம் செய்தோம். தொகுப்பில் 42 கட்டுரைகளும் அடங்கியிருக்குது. ஸோ இந்த தொகுப்பை முதலமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் விழாவில் வெளியிட்டார். ஸோ இந்த தொகுப்பு என்ன சொல்லுதுன்னா, பொதுவாக வைரமுத்து அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நம்ம பாடலாசிரியர் அப்படிங்கிறத முதன்மைப்படுத்திடுவாங்க. ஆனால் இந்த தொகுப்பில் அவர் ஒரு படைப்பாளி அப்படிங்கிறத ஒரு முதன்மையை வச்சு முதல்ல அவருடைய புத்தகங்கள், அவருடைய கவிதைகள், அவருடைய கட்டுரைகள், நாவல்கள், சிறுகதைகள், அப்புறம் அவருடைய பாடல்கள், அப்புறம் அவருடைய படைப்புகள் இருக்கிற பொதுத்தன்மை, இப்படி ஒரு 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொன்றை பற்றியும் நம்ம இந்த கட்டுரைகள் பேசுது. தமிழாராய்ச்சி நிறுவனம், மத்திய செம்மொழி தமிழாராய்ச்சி நிறுவனத்துடைய பொறுப்பாளர் திரு மருதநாயகம் அவர்கள் இந்த புத்தகத்துக்கான ஒரு அணிந்துரை கொடுத்துருக்காங்க. நான் இதில் என்னுடைய தொகுப்புரை, நான் தான் இதை தொகுத்துருக்கேன். அதனால் நான் ஒரு பதிப்புரை எழுதியிருக்கேன். அது இல்லாமல் இதில் முக்கியமாக நம்ம இந்த புத்தகத்தை பற்றி மதிப்பிடணும் அப்படின்னு சொன்னால், நம்ம வைரமுத்து அவருடைய தமிழுக்கு அவர் எவ்வளவோ சில சொற்களை கொடுத்துருக்காரு, எவ்வளவோ ஒரு சொற்றொடர்களை கொடுத்துருக்காரு. ஆனால் அது எல்லாம் அங்கங்கே சிதறி இருக்கும், அல்லது நம்மளுடைய படிச்சிருப்போம், மறந்திருக்கலாம், அல்லது படிக்காமையும் இருந்திருக்கலாம். இப்படி அவருடைய பல்வேறு தொகுப்புகளிலிருந்து, பாடல்களில் இருந்து, அவருடைய பேச்சிலிருந்து, அவருடைய குறிப்புகளில் இருந்து மிக அற்புதமான வரிகளை அங்கங்கே எடுத்து கோட் பண்ணி அவர் ஒரு ரத்தின சுருக்கமாக கொடுத்ததே இவ்வளோ பெரிய தொகுப்பு. ஸோ இந்த தொகுப்பு படிக்கும்போது வைரமுத்துடைய ஒட்டுமொத்த உலகத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த உத்தரவாதத்தோடு இந்த தொகுப்பை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த தொகுப்பு தமிழில் புது வரவு கடந்த வாரம் தான் வெளியிட்டாங்க. இந்த தொகுப்பை அவசியம் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். நன்றி.